நான் இப்போ நின்றுட்டுருக்குது ஆயிரங்கால் மண்டபம். ஒரு தூண் 2 தூண் இல்லை, 1000 தூண் வச்சுருக்குறாங்க. இந்த மண்டபத்தில் வந்து சுவாமி அம்பாளுடைய திருக்கல்யாணம் உற்சவம் நடைபெறும். இப்போதைக்கு இங்கே அன்னதானம் நடைபெறுது. மண்டபத்துடைய இந்த வாசல் என்னென்னா சந்தை, ஆட வீதி வழியாக வரலாம். இந்த பக்கம் வந்து அம்பாள் சன்னதி. அம்பாள் சன்னதிக்கு இடது பக்கம் வழியாக வந்தோன்னே ஆயிரங்கால் மண்டபத்துடைய என்ட்ரன்ஸ் இருக்குது. நெல்லையப்பருடைய வெளிப்பிரகாரத்தில் இந்த கார்னரில், தெற்கு பிரகார கார்னரில் பார்க்குறோம் ஆறுமுக நயினார் சன்னதி. ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ஆறுமுகர். ஆறுமுகத்தையும் நம்ம சுற்றி வந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து திருநெல்வேலியில் இருக்கிற ஆறுமுகர் சன்னதியில் இருக்குது. அந்த உள்பிரகாரத்தை எல்லாம் சின்னப்பத்தேவர், சினிமாவில் இருந்தார் சின்னப்பத்தேவர் தான் அதுக்கு செலவு பண்ணி அந்த மார்பிள் மொசைக்கெல்லாம் போட்டார். பார்க்கலாம் வாங்க. இதுதான் நெல்லையப்பர் கோயிலில் இருக்கிற தாமிர சபை. 5 சபை இருக்க சொல்லுவாங்க இல்லையா, இது தாமிர சபை. மேலே பார்த்தீங்கன்னா காப்பரில் இருக்கும். கீழே உள்ள என்ன தேக்குன்னே தெரில, அவ்வளோ அழகாக இருக்குது. சிற்பங்கள் எல்லாம் அப்படி மெழுகில் செதுக்கி வச்ச மாதிரி இருக்குது. நெல்லையப்பருக்கு நேராக பின்னாடி இருக்குது. பக்கத்துலேயே அவருடைய தலவிருஷம், திருநெல்வேலியுடைய தலவிருஷம் மூங்கில், அது எதிர்க்க இருக்குது. இங்கே தான் நடராஜருடைய நடன காட்சி இருக்கும். 5 சபையில் இது ஒரு சபை. இந்த மேலே ரூஃப் பார்த்திங்கன்னா கல்லில் இப்படி வந்து எங்கேயாவது ஆர்ச்சாக ரொம்ப டிசைன் பண்ணி செதுக்கியிருப்பாங்களா, இதெல்லாம் ரொம்ப அற்புதம். இதை செஞ்சவங்க வந்து பிரம்மாட்ட வரம் வாங்கிட்டு வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து ஒவ்வொரு தூணையும் பெரிய ஒரு யானை தாங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே கொஞ்சம் பயப்படாமல் வாங்க, ஏன்னா ராவணேஸ்வரன் எவ்வளோ கம்பீரமாக பயங்கரமாக இருக்கிறாரு, அவரையும் காட்டுறேன். 10 கையிலையும் 10 வகையான ஆயுதம் வச்சுருக்கிறாரு. வீணையை வச்சுருக்கிறாரு. காலை வந்து அப்படியே அழுத்தி பிடிச்சி கைலாயத்தை தூக்குறாரு. அப்படியே தம் கட்டி தூக்குறாரு. கண்ணில் பாருங்கள், அவ்வளோ ஆக்ரோஷம். இந்த பக்கம் கதையை ஊனி நிற்கிறாரு, முழங்கால ஊனி நிற்கிறாரு. ரொம்ப அற்புதமான ஒரு சிற்ப வடிவம், கைலாய காட்சி.
மேலே வந்து சிவன் இருக்கிறார், மேலே சோமாஸ்கந்தர் இருக்கிறார். போகிறதுக்கு வழி இல்லை, அந்த பக்கம் லாக் பண்ணியிருக்கிறாங்க. பொல்லா பிள்ளையார் இருக்கிறாரு. அது என்ன பொல்லா பிள்ளையார் தெரியல. பொல்லா பிள்ளையார் சன்னதிக்கு நேர் எதிர அவர் ஒரு கல் ஜன்னல் வச்சுருக்கிறாரு. இந்த ஜன்னல் வழியாக அப்படி உள்ளே போனால் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களும் குழந்த பிறக்கும் அப்படின்னு ஐதீகம். நிறைய பேர் உள்ளே போவாங்க. இப்போ கண்டிப்பாக உள்ளே போக முடியாது, ஏன்னா அவ்வளோ எண்ணெய் விளக்கு பிசு பிசுன்னு இருக்குது. அந்த மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க. முன்னாடி வந்து சுலபமாக உள்ளே போயிடும். இந்த ஜன்னலை பாருங்களேன், அப்படி ஒரு கல்லில் ஜன்னல். ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த காலத்தில் ரசித்து பண்ணியிருக்காங்க. இவங்க 63 நாயன்மார்கள். இந்த உற்சவர்கள் தான் வந்து வெளியே வருவாங்க, திருவீதி உலா வருவாங்க. கோவில் வந்து 14 ஏக்கரில் அவ்வளோ பிரம்மாண்டமாக அந்த காலத்தில் கட்டியிருக்காங்க. குரத்தி சிற்பம் நீங்கள் பார்க்கணும். நெல்லையப்பர் நந்தியம்பெருமானுக்கு நேர் ஆப்போசிட்டில் இது வந்து குரத்தி எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். இப்போவும் அழகாக இருப்பாங்க. அந்த காலத்து குரத்தியை நீங்கள் பாருங்கள். தோளில் ஒரு குழந்தைய வச்சுருக்காங்க, கீழே ஒரு குழந்தைய வச்சுருக்காங்க, கையில் சாப்பாடு சின்ன கிண்ணம் வச்சுருக்காங்க, பவுலில் சாப்பாடு கொடுக்காங்க. அந்த பக்கம் ஒரு குரத்தி, அவளுடைய ட்ரெஸ்ஸு ஹேர் ஸ்டைல் பாருங்கள், ரொம்ப அழகு, தீர்க்கமாக இருக்கா. கையில் ஒரு குழந்தை இருக்குது. இது வந்து குறவன் கையில் ஒரு வில் வச்சுருக்கிறாரு. அவ்வளோ அருமையான சிற்பம். அந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி வரியாக சும்மா விடலை, எதையுமே சும்மா விடலை. அவங்க காலில் ஒரு தண்டை போட்டிருக்கிறாரு, அதுவும் அவ்வளோ அழகாக இருக்குது. குழந்தை ஏதோ ஒரு கிளுகிழப்பு வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன், அதை தட்டி கொடுத்து சமாதானப்படுத்துகிறா. இந்த தென்னிந்தியாவில் பார்த்திங்கன்னா எல்லாமே பிரம்மாண்டம். கோவிலெல்லாம் 14 ஏக்கர் 12 ஏக்கர். ஒவ்வொரு தூணும் வந்து செய்யணுன்னா 10 வருஷம் ஆகும் போல் இருக்குது. இந்த காலத்தில் அதை செய்யவே முடியாது, அப்படி ரசித்து கட்டியிருக்காங்க. எல்லோரும் வரணும். ஆன்மீகம் வந்து எப்படி வளர்த்தாங்க அந்த காலத்தில் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் இது. கோவில் தானே ஒவ்வொரு ஊர்லேயும் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு சின்னமாக இருக்குது. சுவாமி நெல்லையப்பருக்கு நேர் பின்பக்கம் மேற்கு கோபுர வாசல் என்ட்ரன்ஸ், 4 பக்கம் என்ட்ரன்ஸ். இப்போ நம்ம விடைபெறக்கூடிய நேரம் வந்தாச்சு. நான் இப்போ உட்காந்துருக்குது நின்றசீர் நெடுமாறன் கலையரங்கம். நின்றசீர் நெடுமாறன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பாண்டிய மன்னர்களில் ஒருத்தர் பெயரால் இந்த கலையரங்கம் இருக்குது. எத்தனையோ கலை நிகழ்ச்சிகள் நடக்கும். வலது பக்கத்தில் இருக்கிற மதில்ச்சுவர் சுவாமி நெல்லையப்பர் பிரகாரத்துடைய மதில்ச்சுவர். இந்த பக்கம் இருக்கிறது வடக்கு கோபுரவாசல். நெல்லையப்பரம் காந்திமதியம்மன் கோயிலை சுற்றி பார்த்துருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க. வெளியூரில் இல்லை வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க உங்கள் சொந்த ஊர் கோவிலை பார்த்த அந்த திருப்தி இருந்ததுன்னா அதை கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.